இதை நீங்கள் கஷாயம் பண்ணும் பொழுது அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1/2 டம்ளர் ஆகிற அளவுக்கு சுண்ட வைக்கணும். அதோட எசன்ஸ் அப்படி அந்த அளவுக்கு நல்லா இறங்கணும். ஓகேங்களா? ஒரு 1/2லேருந்து 3/4 டம்ளர் வர அளவுக்கு வச்சுங்களேன். நல்லா இறங்கிரும். துவர்ப்பு தன்மையாக இருக்கும், அவ்வளோதான். ஸ்கின் அவுட்டர் ஸ்கின் இதுவும் இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், அவங்களுடைய ஸ்கின் அவுட்டர் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்படிக்கிறது, பொருட்கள் வர ஆரம்பிக்கிறது. சினைப்பையில் சினை முட்டை உற்பத்தியாவதற்கு இந்த தைராக்சின்ற ஹார்மோன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. அங்கே ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒருத்தர் வருவார், எஃப்எஸ்ஹெச். நம்மளுடைய தலைமுடிக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குது. பாருங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தலைமுடியெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக கொட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஆமாம். இப்படி தைராக்சினோட உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல நபர்களோட இவர் சம்மந்தப்பட்டுக்கிறாரு. எப்போவுமே ஒரு நோயின் அறிகுறியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அறிகுறிக்கான மூல காரணத்தை தேட ஆரம்பிச்சிடணும். அந்த மூல காரணத்தை தேடி அதை குணப்படுத்துவதற்குரிய வழியை தான் நம்ம வந்து பார்க்கணும். இது மைனஸில் போயிருக்கும் சில பேருக்கு, சரிங்களா? 0.36க்கு மேலே இருக்கணும் இல்லையா? அது கூட கீழே இருக்கும். ஆமாம், 0.2 0.1 மைனஸ், ஏன்னா ஆமாம் -1 -2 அப்படி மைனஸில் இருக்கும். மைனஸில் இருக்கும் பட்சத்தில் அப்போ தான் அவர்களுக்கு அங்கே T3 T4லையும் வேரியேஷன் இருக்கும். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தைராய்டு அப்படின்ற இந்த பிரச்சனை இன்றைக்கி நிறைய மக்களுக்கு இருக்குதுங்க. குறிப்பாக பெண்கள் அதிகமாக இந்த பிரச்சனையில் வந்து பாதிக்கப்படுறாங்க. பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு பிரச்சனைன்றது அதிகபட்சமான பேருக்கு இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா ஆண்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பெண்களுக்கு தான் அதிகபட்சமாக இருக்குது. இந்த தைராய்டு பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம் தான் என்ன? இந்த தைராய்டு பிரச்சனையை எளிமையாக போக்குவதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாக தைராய்டு பிரச்சனை அப்படின்றது வந்து பார்க்கப்படும் பொழுது இது ஒரு கிளாண்டு. தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது ஒரு நாளமில்லா சுரப்பி. இந்த தைராய்டுக்குள்ள தைராக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த தைராக்சின் தான் உடலில் பல விஷயங்களை அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கிறாருன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு செரிமானம் சரியாக நடக்கணும்னாலும் உங்களுக்கு தைராக்சின் சரியாக சுரக்கணும். அதனால தான் பாருங்கள், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு செரிமான பிரச்சனையும் வந்துடுது. பசிக்கிறது சரியாக பசிக்கலை, சரியாக சாப்பிட முடியலை, நல்லா சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஒபிசிட்டி வெயிட் போடுது. ஏன் அப்படின்னா செரிமானம் சம்மந்தப்பட்டது இவரோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று. அதுபோல் மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்றங்கள் அதுக்கும் இவர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க குண்டாகிட்டே போயிருக்காங்க. வளர்சிதை மாற்றம், எக்ஸஸ் க்ரௌத், அதுவே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு டெபிஷியன்சியும் ஆகுது, ஒல்லி ஆகிட்டேவும் போகிறாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா இது இவரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஒன்று. அதே போல் போனுக்கும் இவருடைய சப்போர்ட் தேவைப்படுது. அப்போ தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் போன் டெபிஷியன்சியும் ஏற்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எலும்புகளில் போய் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாலே உடனே வந்து எலும்பு வந்து உடஞ்சிருது, எலும்பு வந்து பலவீனமாக இருக்குது, மூட்டு வலி, முழங்கால் வலி, நீ பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின்ஸ் பெயின்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவசரப்பட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தைராக்சினோட பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய ஸ்கின் அவுட்டர் ஸ்கின் இதுவும் இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், அவங்களுடைய ஸ்கின் அவுட்டர் ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்படிக்கிறது, பொருட்கள் வர ஆரம்பிக்கிறது, கருப்பாக புள்ளிகள் வர ஆரம்பிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புகளில் வர ஆரம்பிக்குது சிலருக்கு இவரோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால. இதை விட இன்னும் பார்த்தோம்னா அவர்களுக்கு மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுது. இப்போ மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. அதான் பாருங்கள், இப்போ வந்து குழந்தை பேர் இல்லை அப்படின்னா முதல்ல போய் உனக்கு தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா, தைராய்டு இருந்தால் தைராய்டை முதல்ல சரி பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் தான் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா? இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சினைப்பையில் சினை முட்டை உற்பத்தியாவதற்கு இந்த தைராக்சின்ற ஹார்மோன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாரு. அங்கே ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒருத்தர் வருவார், எஃப்எஸ்ஹெச். அவர் கூட இந்த தைராக்சின் ஹார்மோனும் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஒரு ஓவம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உருவாகும். ஓகேங்களா? அப்போ அங்கே இவரோட ஹார்மோன் டெபிஷியன்சி இருக்கப்படும் பொழுது அங்கே எக்கு உருவாகிறதுலேயே அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை அப்படின்றது இருக்கும். குழந்தை பேருன்லையும் அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும். அவ்வளோதான் விஷயம். இது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடிக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குது. பாருங்கள், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தலைமுடியெல்லாம் அப்படியே கொத்தாக கொட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஆமாம். இப்படி தைராக்சினோட உடல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல நபர்களோட இவர் சம்மந்தப்பட்டுக்கிறாரு, பல நபர்களை இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு அப்படின்னே அவர் சொல்ல முடியும்.
அப்போ தைராய்டு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையால் இவ்வளவு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, தைராய்டுக்கும் ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து செரிமானம் ஆகலையா, அதுக்கு ஒரு மாத்திரை. ஓகேங்களா? ஸ்கின்ல பிளாக் மார்க்கா இந்தாங்க, அதுக்கு ஒரு மாத்திரை, இல்ல ஒரு கிரீம். ஏன்னா போனு, ஆமா கால்சியம் வீக்கா இருக்குது. அப்ப கால்சியத்துக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்குவோம். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாத்திரை. ஓகேங்களா? ஆமா யூட்ரஸ்ல, ஓவரீஸ்லயும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. மாதவிலக்கு வரமாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம்? ஓவரீஸ்க்கு இந்தாங்க, அதுக்கு ஒரு மாத்திரை. அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த பிரச்சனையினால வரக்கூடிய பல அறிகுறிகளுக்கும் தனித்தனியாக மருந்து, மாத்திரைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள தான் இன்னைக்கு இருக்கிறோம். எப்பவுமே ஒரு நோயின் அறிகுறிய நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த அறிகுறிக்கான மூல காரணத்த தேட ஆரம்பிச்சிடணும். அந்த மூல காரணத்தை தேடி, அத குணப்படுத்துவதற்குரிய வழிய தான் நம்ம வந்து பார்க்கணும். அந்த வகையில இதனுடைய மூல காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு தைராய்டு, தைராய்டுக்குள் சுரக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோனோட டெஃபிஷியன்சி ஆர் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இதை நம்ம வந்து பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்பொழுது தெரிய வருது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா T3, T4, TSH அப்படின்லாம் வந்து ரிப்போர்ட்டில் வந்து காமிக்குது. இப்போ பெரும்பாலான பேருக்கு இந்த TSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் தான் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அதான் TSH. ஓகேங்களா? அதுக்கு தைராய்டுக்கு உள்ள அது எதுவும் சுரக்க கிடையாது. தைராய்டை தூண்டுவதற்காக ஓகேங்களா நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அது. அப்போ இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் நமக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் நம்முடைய தைராய்டு பேலன்ஸாக இருக்கும். ஆனால் இவர் எக்ஸஸாக உள்ள வர்றாரு. ஓகேங்களா? எக்ஸஸாக இவர் உள்ள வர்றாரு. ஓகேங்களா? எவ்வளோ வரணும்? 0.36லேருந்து 5.6 வரைக்கும் வந்து உங்களுக்கு TSH இருக்கலாம். அது ஒருவேளை அதை விட அதிகமாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, TSH 10 இருக்குதுங்க, 12 இருக்குதுங்க, 15 இருக்குதுங்க, 24 இருக்குதுங்க, 50 இருக்குதுங்கன்னு சொல்லி இன்னும் பெருசாக போயிட்டே இருப்பாங்க. இது அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டுனால வரக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே இருக்க தான் செய்யும். இது மைனஸ்ல போயிருக்கும் சில பேருக்கு. சரிங்களா? 0.36க்கு மேல இருக்கணும் இல்லையா? அது கூட கீழ இருக்கும். ஆமா. 0.2, 0.1 மைனஸ். ஏன்னா ஆமா. -1, -2 அப்படி மைனஸ்ல இருக்கும். மைனஸ்ல இருக்கும் பட்சத்தில் அப்பதான் அவர்களுக்கு அங்க T3, T4லயும் வேரியேஷன் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த T3, T4 இருக்கார்ல, அந்த T4 தான் வந்து பார்த்தீங்கன்னா தைராக்சின் அப்படின்ற ஹார்மோன். ஆமா. இப்ப அந்த TSHன்றது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். கரெக்ட்? ஆமா. இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணாலே போதும். அற்புதமா நம்மளுடைய தைராய்ட நார்மல் பண்ணிடலாம். அதுக்கு நிறைய வந்து இயற்கை மருத்துவங்கள்ல நிறைய சொல்யூஷன் இருக்குதுங்க. ஆமா. இயற்கை மருத்துவமனைகள் உங்களுக்கு அருகாமையில் இருந்ததுன்னா, நீங்க அவர்களை நாடி சரியான சொல்யூஷன கேட்டு அத பயன்படுத்திக்கங்க. பெட்டரா இருக்கும். ஏன்னா, ட்ரீட்மெண்ட்டா இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? மெடிசின்ஸ் இருக்கும். மெடிசின்ஸும் அது போக ட்ரீட்மெண்ட்டும் அது வந்து குடுப்பாங்க. அது பெட்டரா இருக்கும். இல்லைன்னா, நம்ம வந்து நவீன மருத்துவத்துக்குள்ள நம்ம எடுக்கப்படும் பொழுது, வெறும் மெடிசின்ஸ் மட்டுமே தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆமா. இதில குறிப்பா நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில கால் பாதத்திலேயே நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்களா, அப்ப இந்த கால் பாதத்திலேயே தைராய்டுக்கு இருக்குதா, எந்த அளவு இருக்குது எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. திரும்ப அதிலேயே வந்து ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. அது மாரி வந்து நம்ம சிகிச்சைகளாக எடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இதெல்லாம் ஒண்ணு. இப்ப நம்ம மெடிசின்ஸ் எடுத்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து அதை எப்படி நிறுத்துறது அப்படின்னா, எளிமையா சில இயற்கையான வழிமுறைகள்ல சில விஷயங்கள சொல்றேன். அத பயன்படுத்துங்க. நீங்க தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனை பேர்ல படிப்படியா அத குறைக்க முடியும். குறைச்சிட்டு அந்த மருந்து மாத்திரைகள் இல்லாம நார்மலுக்குள்ளேயும் கொண்டு வர முடியும். சீத்தாப்பழ மரத்தினுடைய இலைகள்ங்க. அவ்வளோதான். சீத்தாப்பழ மரத்தினுடைய இலைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது தைராய்டை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்குது. பெஸ்ட் சொல்யூஷன். ஆமா. அப்ப இந்த சீத்தாப்பழத்தினுடைய மரத்தினுடைய அந்த இலைகளை எடுத்துக்கங்க. ஒரு 4 இலை நமக்கு போதுங்க. ஒரு நேரத்துக்கு. ஓகேங்களா? என்ன பண்ண போறீங்கன்னா, இத வந்து கசாயம் பண்ணி டீ மாரி சாப்பிட போறீங்க. அவ்வளோதான். கசாயமாவே டைரக்ட்டா சாப்பிடலாம். கொஞ்சம் இனிப்பு கலந்துட்டா அது வந்து டீ ஆயிரும். அவ்வளோதான். சீத்தாப்பழ மர இலை டீ. அவ்வளோதான். இது ஒண்ணு போதும். இந்த ஒரு டீ உங்களுடைய தைராய்ட நார்மல்ல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்க போகுது. ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இந்த மரத்தில வந்து ஒரு 4 இலை எடுத்துக்கங்க. இந்த 4 இலைய எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஒரு நபருக்கு. ஒரு 2 டம்ளர் தண்ணீல பெரிய டம்ளர்ல ஒரு 100லேருந்து 150 எம்எல் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீல, ஒரு டம்ளர்ல 2 டம்ளர் ஊத்திக்கங்க. நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 4 இலைய போட்டு அதோட எசன்ஸ் நல்லா இறங்குற மாரி கொதிக்க வைங்க. அதோட எசன்ஸ் நல்லா இறங்கிரும். இறங்குனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து எடுத்து அத வடிகட்டிடுங்க. அந்த இலைய எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அதாவது இத நீங்க கசாயம் பண்ணும்பொழுது அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1/2 டம்ளர் ஆகுற அளவுக்கு சுண்ட வைக்கணும். அதோட எசன்ஸ் அப்படி அந்த அளவுக்கு நல்லா இறங்கணும். ஓகேங்களா? ஒரு 1/2லிருந்து 3/4 டம்ளர் வர அளவுக்கு வச்சுக்கங்களேன். நல்லா இறங்கிரும். துவர்ப்பு தன்மையா இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா?
இதை டைரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா, நல்ல வேகம் இருக்கும். ஓகேங்களா, துவர்ப்புத்தன்மை அப்படின்றது நம்முடைய நோயை குணப்படுத்துவதற்கான சுவை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஆமாம், ஐயோ துவர்க்குது சாப்பிட முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வந்து துவர்ப்பாக இருக்குது சாப்பிட முடியுதுன்னா அதுக்கு நீங்கள் இனிப்பு கலந்துக்கலாம். என்ன கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒயிட் சுகர் அது மாதிரி எதுவும் கலந்துக்க கூடாதுங்க. தேன் கலந்துக்கலாம். ஏன்னா தேன் கலந்துக்கலாம், கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடலாம். ஆனால் டைரெக்டாக எடுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலைன்னு 2 வேளை எடுத்துக்கங்க. ஒரு 21 நாள் எடுங்க. சில நபர்களுக்கு 48 நாள், ஒரு மண்டலம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளுடைய சிகிச்சை மையத்தில். இதை நீங்கள் வந்து ஒரு 21 நாள் நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். இல்லை 48 நாள், ஒரு மண்டலம் எடுத்துக்கங்க. என்ன பண்ணணும்னா, உங்களுடைய டிஎஸ்ஹெச் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஓகேங்களா, முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்துக்குங்க. இதை கரெக்டாக அந்த ஒரு மண்டலம் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து திரும்பவும் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருக்குங்க. சில பேருக்கு 100, 150 அப்படின்லாம் வச்சு வந்திருக்கிறாங்க டிஎஸ்ஹெச். அவர்கள்லாம் வந்து எடுக்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 21 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு, 100க்கு வந்துட்டாங்க. அடுத்து இந்த 48 டேஸ் முடிச்சு செக் பண்ணி போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 22க்கு வந்துருச்சு. அதாவது டிஎஸ்ஹெச் 150ல் இருந்தது. ஓகேங்களா, அவ்வளோ விலைக்கு அப்படியே அடித்து அப்படியே குறைஞ்சி வந்துருச்சு. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த சீத்தாப்பழ இலை நம்ம டீ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாகி உங்களுடைய தைராய்டிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு படிப்படியாக குறைய நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகளை, மருந்து மாத்திரைகளை படிப்படியாக குறைச்சிக்கங்க. ஓகேங்களா, அதுதான் பெட்டராக இருக்கும். உடனே இதை எடுக்கணும் அப்படின்னா நிப்பாட்டிட்டோமா அப்படின்னா கிடையாது. இதை எடுத்து உங்களுக்கு படிப்படியாக குறையும். உங்களுடைய அறிகுறிகள்லாம் சிம்டம்ஸ்லாம் வந்து மாறும். ஜீரண மண்டலம் சரியாகும், உங்களுடைய ஸ்கின்னு சரியாகும், ஹேர் சரியாகும், போனு சரியாகும். அந்த மாற்றங்கள்லாம் படிப்படியாக ஒரு வித்தின் 7 டேஸே உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் படிப்படியாக உங்களுடைய மருத்துவரோட ஆலோசனை பேரில் படிப்படியாக டோசேஜை குறைச்சிக்கிட்டே வாங்க, பெட்டராக இருக்கும். ஏன்னா சில பேர் 100 mg 200 mg அப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, உடனே சடனாக நிப்பாட்டக்கூடாது. அப்படி படிப்படியாக குறைச்சிக்கங்க இந்த டெக்னிக்கில். ஓகேங்களா, சிகிச்சையும் நீங்கள் சேர்த்து எடுத்து பண்ணும் பொழுது அப்போ மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேத மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள், சித்த மருத்துவர் என்ன சொல்லுவாங்க, ஓகே இப்போ நீங்கள் நிப்பாட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. அப்போ பண்ணிக்கலாம். அதான் பெட்டராக இருக்கும். அதனால் சிகிச்சையும் இந்த விஷயமும் நீங்கள் வந்து இந்த சீத்தாப்பழ இலை டீயும் சேர்த்து எடுக்கப்படும் பொழுது தைராய்டிலிருந்து நீங்கள் படிப்படியாக வெளிவருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையுங்கள். இந்த ஒரு அருமையான ஒரு டிப்ஸை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களும் சொல்லி அவர்களையும் ஆரோக்கியப்படுத்துங்கள். அவர்களையும் ஆரோக்கியப்படுத்தி நீங்களும் ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.